ஃபஸ்ட்டு நான் வீடு எடுத்து 2 இயர்ஸ் ஆயிடுச்சு சரியா, ஓகேவா? ஸோ அதனால் வந்து ப்ளஸ் நான் எடுத்தது வந்து என்னோடய வீடு வந்து கேம்பிரிட்ஜில் இருக்குது. நீ வந்து ஹாமில்டனில் இருக்க. இப்போது ஹாமில்டனில் என்ன ப்ராசஸ்ஸு அதெல்லாம் எனக்கு தெரியாது. அதுக்கு முன்னாடி உனக்கு இப்போது நீ உன்னோட பர்சனல் விஷயத்தை தான் ஷேர் பண்ண போகிற, ஓகேவா? இந்த வீடியோவில் உனக்கு அது கம்ஃபர்டபுளாக ஃபஸ்ட்டு, பிகாஸ் நீ இங்கே இந்த வீடு எப்படி எடுக்கிற, என்ன எங்கெல்லாம் யாரெல்லாம் எத்தனைலாம் தேடினேன், ஓகேவா? அதுக்கப்புறம் எல்லாமே உன்னோட பர்சனல் லைஃப் ஸ்டோரி, அதை நீ வந்து ஷேர் பண்ண போகிற. அது பப்ளிக் ஆகும், ஓகேவா? அதுக்கு கன்சர்ன் ஓகே, உன் ப்ரைவசி நீ ஷேர் பண்ணுறதுக்கு ஓகேனா ஓகே, ரைட்? சரி, ஓகே, அவ்வளோதான். அப்போ கன்சர்ன் வாங்கியாச்சு. இந்த கன்சர்ன் வாங்குறது இருக்கே நியூசிலாண்டில், இதை வந்து முதல்ல கற்றுக்கிட்டேன். எல்லாருக்கும் ப்ரைவேட் லைஃப் தனி, ப்ரொஃபஷ்னல் லைஃப் தனி மிக்ஸ் பண்ணக்கூடாதுன்றது ஃபஸ்ட்டு இருக்குது என் மைண்டில். அதனால தான் முதல்ல அவன்கிட்ட கேட்டுக்கிட்டேன் நான். சரி, ஓகே. சரி, இப்போ நீ வந்து உனக்கு தான் வீடு எடுத்த உன் பேரில், அவனை வந்து ரெண்ட்டுக்கு விடுறேன்னா அது வந்து நீ பார்த்துப்பியா இல்லை அதையும் நீ அங்கே சொல்லி ஆகணுமா? இதுவும் இருக்குல்ல, ஃபுல்லி ஃபர்னிஷ்ட் ஹவுஸும் இருக்குது, பார்ஷியலி ஃபர்னிஷ்ட் ஹவுஸும் இருக்குது. ஸோ ஃபுல்லி ஃபர்னிஷ்ட் ஹவுஸ்க்கு ரெண்டு ஜாஸ்தி ஏன்னு சொல்லி தந்த எனக்கு ட்ரேட் டிப்போ ஃப்ரான்ஸ் நிறைய பேர் அதில் வாங்குறாங்க. அது வாங்குங்க நீங்கள். ஓகே, இந்த ஊரில் வீடு வாங்கணும், வெளிநாட்டில் இருக்கவங்களாம் வீடு வாங்கணும்னா நம்ம ஊர்லேருந்து காசை மாற்றி எல்லாமே அதுக்கு தான் ஒரு நாள் வரும்னு சொன்னேன். யூடியூப் சேனலில் வந்து வீட்டை எப்படி எவ்வளோ ரெண்ட்டு எப்படி வாங்குறது, இது நான் வந்து ஃபஸ்ட்டு பண்ணல, நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். ஸ்டேஜ் 2க்கு லைக் இன்ட்ரெஸ்டட்னு கொடுத்தோன்னா நம்ம அந்த ஸ்டேஜ் 2 ஃபார்ம் எல்லாமே ஃபில் பண்ண முடியும். சரி, ஓகே. அந்த ஃபார்ம்ல என்ன இருக்கு? அந்த ஃபார்ம்ல வந்து ரெஃபரன்ஸ் எல்லாமே கிடைச்சிருச்சுன்னா அந்த மெயில்ல இன்க்ளூட் பண்ணுவேன். ஓகே. அப்போ கொஞ்சம் கூட பர்சனல் டீடைல்ஸ் லைக் எல்லாமே கொடுக்கணும். ஓகே. அதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் பாண்டு, இவ்வளோதான். லைக் 4 வீக்ஸ் பாண்ட் இருக்கு, 2 வீக்ஸ் அட்வான்ஸ் பேமெண்ட் கொடுக்கணும். அப்படி ஓகேனா லைக் நம்ம இதான் டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்னு சொல்லுவாங்க. அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கோம். ஓகே, ஓகே. அந்த அக்கௌண்ட் நம்பர்ல நாம என்ன பண்ணணும், 24 ஹவர்க்குள்ள மணி அனுப்பணும், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஓகே, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டுனா ஓகே நமக்கு வீடு கிடைக்கும். ரைட். சரி, சரி. அதுக்கு முன்னாடி அவர் கால் கூட பண்ணுவேன். அப்போ என்னோட ஏஜென்ட் வந்து எனக்கு கால் பண்ணிட்டேன், நீ ஸ்டேஜ் 2 எல்லாமே ஃபில் பண்ணிட்டு நான் பார்த்தேன், உனக்கு ஓகேன்னா உனக்கு இப்போ கூட ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும், மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டுனா உனக்கு இந்த வீடு உனக்கு தான், இல்லாட்டி அந்த ஆளுக்கு போகும். சரி. இப்போ காம்படிஷன் இருக்கு. இப்போ நீ யார் சீக்கிரமா பே பண்றாங்க, 24 ஹவர்ஸ் வெயிட் பண்ண அவசியம் கிடையாது. ஓகே. யார் சீக்கிரமா பே பண்ணனும் அந்த ஆளுக்கு தான் இந்த ப்ராப்பர்ட்டி கொடுத்துருவாங்க. ஓகே. என்கிட்ட அந்த டைம்ல மணி இருந்துச்சு, அதனால நான் அப்பதானே கொடுத்துட்டேன். எவ்வளவு கேட்டாங்க? நீ வீக்லி 480 கட்டற ரெண்டுக்கு? ஆல்மோஸ்ட் 2000 ஃபார் 2800 பாண்டா? அப்படி அட்வான்ஸா? 480 தானே, 480 லைக் 4 வீக் பாண்ட் தான். இப்போ 480 into 4. அதான் இப்போ எனக்கு என்னன்னா, இப்போ ரீசெண்டாக எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி தானே கேட்குறாங்க. இப்போ அல்ல இப்போ நீ உன்னோட இந்த ரேட்டோட வீட்டோட ரேட்டு 480, ஓகேவா? அதுலேருந்து உனக்கு எவ்வளோ நீ மல்டிப்ளை பண்ணுற? 480 into 4 1920 into 4 பாண்ட் 2 மந்த்ஸ்க்கு. சரி, 480 into 4னா 1 month. ஓகே, அதான் பாண்ட். அது கூட 2880 அதான் டோட்டல் நான் பே பண்ணேன். ஓகே. ஏன்னா 2 வீக்ஸ் அட்வான்ஸ் கொடுக்குற. சரி, ஓகே. அதாட்டி லைக் நம்ம இங்க மூவ் பண்றதுக்கு அப்புறம் 2 வீக்ஸ் நமக்கு லைக் இந்த அட்வான்ஸுக்கு லைக் நமக்கு பே பண்ண வேணாம் அந்த 2 வீக்ஸ்க்கு. ஓகே. அட்வான்ஸ் தானே, அது நம்ம ஏற்கனவே கொடுத்துட்டேன், அதனால இந்த ஓகே. அப்ப நீ 3rd வீக்ல இருந்து தான் பே பண்ணணும். சரி. ஓகே, 2880 அதான் நான் கொடுத்தேன். அந்த இது எல்லாமே அனுப்புறதுக்கு அப்புறம் எனக்கு எல்லா கான்ட்ராக்ட்டுமே கிடைச்சிருச்சு. சரி, ஓகே. லைக் கான்ட்ராக்ட் வீட்டு சாவி கிடைச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம பே பண்ணோம். ரைட். அதில் அவர் கேட்பாங்க நமக்கு இன்னும் பர்சன்ஸ் எவ்வளோ பர்சனை ஆட் பண்ணணும், லைக் நான் ஹஸ்பண்டோட நேம் எல்லாமே ஆட் பண்ணல. ஓகே. ஆனால் அவருக்கு விசா கூட. சரி, அது ஓகே. ஓகே, அதனால நான் அவரோட பேரை எல்லாமே ஆட் பண்ணிட்டு இங்கே ஒரு அந்த சோட்டு கூட இருக்குன்னு நான் சொன்னேன். அது முதலே சொல்லிட்டேன். சரி, இப்போ நீ வந்து உனக்கு தான் வீடு எடுத்த உன் பேரில், அவனை வந்து ரெண்ட்டுக்கு விடுறேன்னா அது வந்து நீ பார்த்துப்பியா இல்லை அதையும் நீ அங்கே சொல்லி ஆகணுமா? அப்படி எதுவும் இல்லைடா, லைக்
சில வீடுக்கு கண்டிஷன்ஸ் இருக்கு, யாரை வச்சுமே ரெண்டுக்கு லைக் கொடுக்க வேணாம்னு சொல்லுவேன். சரி. ஆனால் சில வீடுகள் லைக் நம்ம ரெண்டுக்கு கொடுக்க கொடுத்துக்கலாம். முடியும். ஸோ இந்த வீட்டை நீ மொத்தமாக உன் பேரில் ரெண்டுக்கு எடுத்துக்கிற, ஆனால் இவனை நீ ரெண்டுக்கு விட்டுட்டு அவன் உனக்கு தான் பே பண்ணுவான். ரைட். நான் ஏற்கனவே அவர்கிட்ட கேட்டேன், லைக் நான் என்னோட ஒரு ஃப்ரெண்ட் கூட இருக்கு, அவருக்கு நான் இந்த ரூம் ரெண்ட் பண்ணுற லைக் கொடுக்க போகிறேன், இது ஓகே தானே நான் கேட்டேன். கரெக்டா அப்படின்னு கேட்டேன். எனக்கு லைக் எந்த காம்ப்ளிகேஷன்ஸ் அதுதான் ஃபர்ஸ்டே கேட்ட நீ, அவங்க ஓகே சொல்லிட்டாங்க. சரி ஓகே. ஸோ இப்போ அவன் வந்து எந்த அக்ரிமெண்ட்ல வர மாட்டான், நீ தான் லீகலா எல்லாத்துக்கும் பே பண்ற. இருக்கு, அது என்கிட்ட, அது உன்கிட்ட இருக்கு. ஓகே ஓகே. அப்போ அவன் வந்து எனக்கு ரெண்ட், அப்போ வந்து அவனை பொறுத்த வரைக்கும் நீ தேர்ட் ஓனர், வீடோட முதல் ஓனர், அப்புறம் வந்து ரெண்டாவது ஏஜென்சி, மூணாவது நீ. சரி. நான் அவன் பேரு கூட ஆட் பண்ணிட்டேன். சரி. எதுக்கு ஒரு சேஃப்டிக்காக. ஓகே ஓகே. அதுக்கப்புறம் அவ்வளோதான். லைக் அப்புறம் சாவி. அப்புறம் இவர் வந்து லைக் நம்ம 1 வீக் டேட்டு கேட்டேன். ஆமா. அவர் வந்து என்ன இந்த முதல்ல இந்த வீட்டில் ஒருத்தர் இருந்துச்சு, சரி, அவங்க காலி பண்றதுக்கு. ஓகே. க்ளீன் பண்ணணும், வீடு ஃபுல்லா க்ளீன் பண்ணிட்டு தான் எனக்கு கொடுத்துருக்கேன். எல்லாமே டீப் க்ளீன் பண்ணிட்டேன். ஓகே. ஸோ மொத்தமாக க்ளீன் பண்ணோம் அவங்க வீட்டை. அதான் ஒரு ஆணி எதுவுமே இல்லை, எல்லாமே அவர் க்ளீன் பண்ணிட்டு தான் எனக்கு கிடைச்சிருச்சு. ஓகே. இது பார்ஷலி ஃபர்னிஷ்டான ஹவுஸ் தான். ஓகே. அதில் லைக் எல்லா பொருட்களுமே நமக்கு வேண்டிய எல்லா நம்ம தான் வாங்கி போடுவோம். நம்ம வாங்கணும். இதுவும் இருக்குல்ல, ஃபுல்லி ஃபர்னிஷ்ட் ஹவுஸும் இருக்கு, பார்ஷலி ஃபர்னிஷ்ட் ஹவுஸும் இருக்கு. ஸோ ஃபுல்லி ஃபர்னிஷ்டு ஹவுஸ்க்கு ரெண்டு ஜாஸ்தியா இருக்கு அந்த ரேட். ஏன்னா அதை நீ அப்புறமா நாளைக்கு விட்டுட்டு போனாலும் அதெல்லாம் அங்கேயே விட்டுட்டு தான் போகணும். கரெக்டா? ரைட். ஆமா. அதுக்கப்புறம் எலக்ட்ரிசிட்டி, வைஃபை எல்லாமே நம்ம எடுத்துக்கணும். ஆமாம். ஓகே. அது தனியாக உனக்கு. இப்போ ஏஜென்சி இந்த கான்ட்ராக்டில் அவர் நமக்கு நம்பர் கொடுத்துருவேன், உனக்கு வேணும்னா இந்த ஏஜென்ட்டை கால் பண்ணிட்டுனா உனக்கு தேவையான எல்லா லைக் எலக்ட்ரிசிட்டி, வைஃபை எல்லாமே கொடுத்துருக்கும். அமௌண்ட்டு எல்லாமே பற்றி பேசலாமே சொன்னேன். இல்லாட்டி நமக்கு லைக் செப்பரேட் ஏஜென்ட்ஸ் இருக்கு, லைக் கம்பெனிஸ் இருக்கு, அதுதான் அவங்களை கான்டாக்ட் பண்ணா அவங்க வந்து வீட்டுக்கு வைஃபை போட்டு கொடுப்பாங்க, எல்லாமே செப்பரேட். ஓகே. அதான் இது இப்போ நான் எல்லாமே வந்து சரி வைஃபைக்குலாம் இப்போ சரி இப்போ வீடு எடுத்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் சாவி கொடுக்குறது நெக்ஸ்ட் டே கொடுத்துட்டாங்களா? அந்த டேட்டு லைக் 1 வீக் டைம் கொடுத்து. ஆமாம். 20th ஒரு டேட் அவர் தந்துட்டுனா அந்த டேட்ல நமக்கு சாவி வாங்கிக்கலாம். ஸோ வந்த பிறகு தான் நீ வந்து இந்த சோஃபா, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு அதுக்கப்புறம் இதெல்லாம் வாங்கி போட்ட. ஓகே. ஸோ இதெல்லாமே நீ வாங்கணுமா அதுக்கப்புறம்? இப்போ இதுக்கெல்லாம் எவ்வளோ கட்டுறக்கா? அப்புறம் இது கேட்டனே அந்த க்ளீனிங் பண்ணுறதெல்லாம் இப்போ அவங்க தான் இந்த வீட்டை மேனேஜ் பண்ணுறாங்கன்னா. ஓகே. இப்போ ஏஜென்சி தானே மேனேஜ் பண்ண, நாம இங்கே ரன் பண்ணுறோம். அப்போது 3 months லைக் எல்லா 3 monthsலுமே இங்கே இன்ஸ்பெக்ஷன் இருக்கு. ஓகே. எங்க இல்லையா அங்கெல்லாம் இடம் இல்ல. அடிங்க, இது அவரு வீடுடா, அவருக்கே ஆப்பா. நம்ம கிட்ட கரண்ட் வாங்கிக்கின்னு நமக்கே தண்ணிலேன்னாங்களாம், அந்த கதையா இருக்கு. நீ வா. அந்த இன்ஸ்பெக்ஷன்ல நம்ம ஏற்கனவே சொன்னேன், நம்ம எல்லாமே க்ளீன் பண்ணி எல்லாம் செட். அந்த லெட்டர்ல ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் 1ல நான் நல்லா க்ளீனா வச்சிருப்பேன் அப்படின்னு அது நீ பண்றியா இல்லையான்னு செக் பண்றாங்க. ஓகே. எல்லா 3 monthsல வந்து லைக் அவர் வந்து செக் 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி வீட்டை வந்து செக் பண்ணுவாங்க, க்ளீனா வச்சிருக்கியா அப்படின்னு. நம்ம ஊர்லாம் நம்ம ஊர்ல ஆணி அடிக்கூடாது, இங்க அடிக்கூடாது, அதை அடிக்கூடாது, க்ளீன்லாம் செக்லாம் பண்ண முடியாதுல்ல. நமக்கு எல்லாமே பண்ண முடியும், ஆனா பர்மிஷன் எடுக்கணும். இப்போ அவருக்கு இந்த வீடு வரணும்னா நம்ம ஏற்கனவே நமக்கு மெயில் எல்லாமே அனுப்புறேன், இந்த டேட்ல நான் இந்த டைம்ல வருவேன் முன்னாடியே சொல்லிடுவாங்க. ஓகே. 8 to 4 இந்த டைம்ல ஆபீஸ் ஹவர்ஸ்ல பிசினஸ் ஹவர்ஸ்ல வந்துருவேன்னு சொல்லுங்க. அப்ப அந்த டைம்ல நம்ம வீடு எல்லாமே சுத்தம் பண்ணி வைக்கணும், பண்ணி நல்லா சூப்பர். ஆமா, அதுதான் இங்க ஃபைன்லாம் போடுவாங்கல்ல, வீடு அழுக்கா இருந்துச்சுனா ஃபைன் போடுவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து லைக் க்ளீன் அல்ல அப்படி ஒரு இது வந்துச்சுன்னா வார்னிங் கொடுப்பேன். செகண்ட் டைம் வந்து நெக்ஸ்ட் வீக்ல வந்து இன்னொரு வாட்டி கூட செக் பண்ணுவேன், இல்லாட்டி நம்ம ஃபைன் போடுவேன். அது இல்லாட்டி நம்ம எங்க இருந்து கான்ட்ராக்ட் டெர்மினேட் பண்ணுவாங்க. சார் நான் வேணும்னு பண்ணல சார், சொல்லுங்கடா. ஓகே ஓகே, இவ்வளோ இருக்கு. சரி இப்போ நீ வந்து எனக்கு வைஃபை வாங்கினா சொன்னல, வைஃபைக்கு எவ்வளோ கட்டுற? வைஃபை வந்து $85 தான். ஆனால் நம்ம யூசேஜுக்கு அந்த ஜிபி பொறுத்து எவ்வளோ ஜிபி வாங்கியிருக்க நீ மந்த்லி? இது அன்லிமிட்டட் தான். சரி, அன்லிமிட்டட் மாதம் $85 கட்டுற.
மாதம் நம்ம யூசேஜ் கூட இல்லை. இப்போ நம்ம எவ்வளோ டிவைஸ் கனெக்ட் பண்ணுறோம் அப்போ அந்த டிவைஸ் எவ்வளோ யூஸ் பண்ணுறோம் அது அது பொறுத்து ஆனால் அன்லிமிட்டெட் தானே, எவ்வளோ டிவைஸ் கனெக்ட் பண்ணி எவ்வளோ யூஸ் பண்ணா என்ன? இவ்வளோ அன்லிமிட்டெட் கூட அதில் கூட இது லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. ஓ, டிவைஸ் எத்தனை யூஸ் பண்ணோன்னு அந்த உனக்கு எவ்வளோ லிமிட்டேஷன்ஸு? 6 டிவைசஸ். இப்போது அவன் ஃபோனு, அண்ணா ஃபோனு, உன் ஃபோனு, என் ஃபோனு 4 வந்துச்சு, என் லேப்டாப்பு உன் லேப்டாப் 6 ஆயிடுச்சு. வேறு யாராச்சும் பண்ணணுன்னா இப்போ ரமன் இருக்கு எல்லாமே இருக்கு, பண்ண முடியாது. பண்ண முடியும், ஸ்லோ ஆகிடும் ஸ்பீடு எதுவும் காஸ்ட் அதிகமாக காஸ்ட் அதிகமாக. இப்போ லாஸ்ட் மந்த் நான் வந்து 102 அப்படி ஏதாச்சும் கட் பண்ணிடுவேன். ஓகே. ஆனால் நம்ம இப்போ தீபை இருக்குல்ல, இப்போ நம்ம ஷேர் பண்ணுவேன். ஓகே. ஸோ இப்போ நீ அவனை ரெண்ட் கொடுக்குற. ஆமாம், நீ அவனுக்கு எவ்வளோ ரெண்ட்டுக்கு இப்போ கொடுத்துருக்க? 180. நீ 480க்கு வீடு எடுத்திருக்க. இப்போ அவனை வந்து 180க்கு செகண்ட் அந்த பெட்ரூமில் தங்க வச்சிருக்க. ஓகே. இது ஸோ அப்படி பார்த்தா வைஃபை எலக்ட்ரிசிட்டி வந்து ஃபோர்ட்நைட் இல்லை, 1 month. 1 month. அதுதான் வைஃபை எலக்ட்ரிசிட்டி மந்த்லி. இந்த வீட்டுக்கு எலக்ட்ரிசிட்டி எவ்வளோ வருது? லாஸ்ட் டைம் 103. 103. ஓகே. இங்கே வந்து ஹாமில்டன்ல மோஸ்ட்டாக ஒரு ரூமுக்கு 180 அவ்வளோதான். இப்போ இந்த ஏரியாவில் லைக் அரௌண்ட் 200-250 தான். ஏன்னா எல்லாமே பக்கத்துல இருக்கு. ரைட். அதனால அதிகமாக ஓகே. இப்போ சரி, ஓகே, வாங்கிட்ட. ரைட்டு. எலக்ட்ரிசிட்டி எவ்வளோ கட்டுற? எலக்ட்ரிசிட்டி லாஸ்ட் மந்த் ஸோ அந்த வைஃபை பில்ல 102 வந்துச்சு. அந்த வைஃபை பில்லுமே நீ அவனும் பாதி ஷேர் பண்ணிப்பீங்களா? பாதி இல்லை. இப்போ நாம 3 பேர் இருக்கோம்ல, அப்போ 3 டிவைட் பண்ணிட்டு எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுலேருந்து 3 டிவைட் பண்ணிக்கிறேன். ஓகே. அப்போ எலக்ட்ரிசிட்டியும் அதே மாதிரி தான். எலக்ட்ரிசிட்டி வைஃபை எல்லாமே அதுதான் பார்த்து. சரி. ஓகே. ரெண்ட் தனி, இதெல்லாம் தனி. இப்போ சாப்பாடு இப்போ எப்படி? சாப்பாடு இப்போ வந்து செப்பரேட்டாக தான் பண்ணுறேன். ஏன்னா அவன் வந்து வெஜிடேரியன். சரி. ஓகே. இப்போ நான் வந்து நான்வெஜ், அவன் வேற வெஜ். ஆமாம். நான் வந்து நான்வெஜ் குக் பண்ணிட்டேன்னா நான் அவங்ககிட்ட ஏற்கனவே சொல்லுவேன், இது எல்லாமே நான்வெஜ் தான், நீ இதில் டச் பண்ண வேணாம் எல்லாமே. இப்போ நான் வெஜிடேரியன் குக் பண்ணிட்டேன்னா நான் அவனுக்கு கொடுத்துருவீங்க. ஓகே. நம்ம செப்பரேட் குக்கிங் தான், ஆனால் ஜாயின்ட் குக்கிங் தான். ஆனால் ஒன்றா சாப்பிட்றது அது வேற. அதான் நம்ம ரிலேஷன்ஷிப் பொறுத்தது. கரெக்டா? ஓகே. பிகாஸ் அவன் எனக்கு தம்பி மாதிரி. ரைட்டு. அதுதான். சரி, இப்போ நீ வந்து எனக்கு இது முடிஞ்சா இப்போ எனக்கு நீ வீடு வாங்கிக்கிறதுக்கு அப்புறமா காலியாக தான் இருந்துச்சு. கரெக்டாக? நீ முன்னாடி இருந்த இடத்துல அங்கேயே பெட் இருந்திருக்கும், அங்கேயே ஸ்டே பண்ணியிருப்ப, 2 கொடுத்துருப்ப, பாத்திரம் எல்லாமே அங்கேயே இருக்கும். நீ இங்கே வந்த பிறகு என்னெல்லாம் வாங்கினேன்? நான் இங்கே வந்த பிறகு என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன ரொம்ப ஹெல்ப் பண்ணிட்டேன். ஓகே, அது தெரியல. என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து லைக் ஒருத்தங்க சோஃபா கொடுத்தாங்க, இந்த டேபிள் கூட கொடுத்தாங்க. அதை ஏன்னா அவனுக்கு ஃப்ரீயாக கிடச்சிச்சு. சரி. அந்த ஃப்ரீ லைக் பொருட்கள் எனக்கு கூட கிடச்சிச்சு. அவனுக்கு கூட லைக் அந்த வீட்டில் அவன் கூட மூவ் பண்ணிட்டுல புது ஹோம். அப்போது அவனுக்கு எங்கேயும் வைக்கிறதுக்கு இடம் இல்லை, அதனால நானே பயன்படுத்தினேன் எல்லாமே. ஸோ இந்த டேபிள் அவன் வீட்டில் வைக்கிறதுக்கு இடம் இல்லைன்ட்டு உன் வீட்டுக்கு கொடுத்துட்டான், நீ ஏன் டேபிளை வச்சுக்கிட்டு? ஓகே. இப்போ எனக்கு அது கிடச்சிச்சு. அது மாதிரி சோஃபா, அந்த மாதிரி டிவி கூட. டிவி ரைட்டு. எல்லாமே அந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் எனக்கு கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து க்ரோம் காஸ்ட். அஃப்கோர்ஸ் நீதா. என்ன க்ரோம் காஸ்ட்? எனக்கு டிவிக்கு அந்த இதுவா? ரைட். சரி. ஓகே. அக்கா, அப்ப நீ என்னதான் வாங்கின? எத்தனை உனக்கு எல்லாம் கொடுத்துருக்கேன். நானும் வீடு வாங்குவோம். அடுத்து எங்கேயாவது வீடு போறேன்னா இங்கே பெட்டு வேணும்ல, பெட்டு வந்து நான் வாங்கினேன். அந்த பெட்டை வந்து நீ வாங்கிட்ட. இப்போ நான் காமிச்சேன் இல்லைங்க, அந்த பெட்டை வந்து வாங்கியிருக்காங்க இவங்க. அடுத்து அந்த மாதிரி வாஷிங் மிஷின் நான் வாங்கினேன். இந்த வாஷிங் மிஷின் நீங்கள் வாங்கினீங்களா? இது பாக்ஸிங் டேல வாங்கினேனா? ஓஹோ, அப்பவே பிளான் பண்ணிட்டேன். ஆனால் நீ பாக்ஸிங் டேல மூவ் ஆகலையே வீட்டுக்கு? நான் அதுக்கு முன்னாடி மூவ் பண்ணிட்டேன். இந்த வீட்டுக்கு பாக்ஸிங் டேக்கு முன்னாடியே வந்த? 20th of Jan. பாக்ஸிங் டே எப்போ? டிசம்பர், ஜான் நீ வந்தது இங்கே. ப்ராசஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி. கரெக்ட். ஸோ அப்பவே வாங்கி வச்சிட்டா. இப்போ எவ்வளோ வருது? டிசம்பர் 20th நான் இங்கே வந்துட்டியா? சரி. ஓகே. ஏன்டா நீங்களாம் இப்படி இருக்கீங்க? பாவம்டா நீங்களாம். அப்போ இது எவ்வளோ ஆச்சு? இது ஆக்சுவலி புதுசாக தானே வாங்கியிருக்கேன். ஆமாம், ஆக்சுவலி 9 லிட்டரோட வாஷிங் மிஷின் தான். அதுக்கு நார்மலி வந்து $900,000 ஆனால் எனக்கு $395க்கு கிடச்சிச்சு. $1,000 $395 வாங்கியிருக்கேன். பாக்ஸிங் டேடா. ஸோ இந்த பாக்ஸிங் டேல வாங்குறது பொருட்களே கிடையாது யாரும். சரி ரைட்டு. அடுத்து
ஓகே அடுத்து வந்து ம் ஃப்ரிட்ஜ் வந்து இது அங்கே ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்கு இதோ இருக்கே அது லைக் பழைய ஃப்ரிட்ஜ் இல்லை அதுவும் யாரோ கொடுத்துருக்காங்க அது அதுவும் உன் ஃப்ரெண்டு கொடுத்தாங்க அக்கா வந்து எனக்கு கொடுத்துட்டாங்க லைக் அந்த டைம்ல எனக்கு யூஸ் ஆகுது லைக் அந்த டைம்ல எனக்கு எதுவுமே வாங்க முடியாதுல்ல அதனால நான் என்ன பண்ணிட்டேன்னா லைக் அங்கே அக்காவோட வீட்டில் 2 ஃப்ரிட்ஜ் இருந்துச்சு நீ இது லைக் கொஞ்ச நாளுக்காக யூஸ் பண்ணிக்கோன்னு கொடுத்து இப்போ அந்த டைம்ல எனக்கு அது கொடுத்துருக்கு ஆனால் அண்ணா வந்து எடுத்துட்டு போவாங்க. ஓகே ஓகே அப்புறமா நீ இதை வாங்கிட்ட. இந்த ஃப்ரிட்ஜு வந்து லைக் 700 அப்படி ஏதாச்சும் எனக்கு $700 தெரியா லைக் நான் மறந்துட்டேன் ஆக்சுவல் ப்ரைஸ் மறந்துட்டேன் ஆனால் இது எனக்கு 200 அப்படி ஏதாச்சும். எதில் வாங்கின இதை? ட்ரைட் டிப்போட் இயான்னு சொல்லி தந்த எனக்கு. ட்ரேட் டிப்போ பிரான்ஸ் நிறைய பேர் அதில் வாங்குறாங்க, அது வாங்குங்க நீங்க. ஓகே. பின்ன வந்து இந்த மைக்ரோவேவ் வாங்கினேன். $700 $200 வாங்கினா பரவாயில்லையே. இந்த மைக்ரோவேவ் இல்ல அது நான் வாங்கினேன். அது வந்து புதுசா? புதுசு. இது புதுசா? இங்க எங்க தோக்கணும்? ஆமா இங்க இருக்கு அங்க இதுல இருக்கு. இது வந்து எனக்கு 130 அப்படி. மைக்ரோவேவ் பிரச்சனை இல்லை, ரேட் கம்மியா இருக்கும். நம்ம கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். இந்த பேர் என்ன பண்றாங்க பாருங்க. இது நான் வீட்ல அண்ணா வந்த போது கொண்டு வந்தேன். ஜாலியா படுத்து பேசினிருக்காங்க. டான்ஸ் கூட ஆடுவேன். நானும் டான்ஸ் கூட ஆடுவேன். ஆனந்த ஸ்டெப்லாம் சூப்பரா ஆடுவேன். மைக்கேல் ஜாக்சன். ஏய் ஏய் சொல்லுங்க. வேற இது வந்து இந்தியால இருந்து இதுதான் நம்ம இந்தியன்ஸ்க்கு மைண்ட் செட் கரெக்டா இருக்கும். இந்தியால இருந்து வரும்போது என்னெல்லாம் தூக்கின்னு வரணுமோ அதெல்லாம் தூக்கிட்டு இந்த மிக்ஸ்ல கிடைக்காது. அண்ணா வந்த போது. அப்புறம் வேற வாங்குனது? அப்புறம் வந்து பெட் இல்ல. இந்த பெட் தான் நீ வாங்குனல்ல? ஓகே ஓகே. இது வந்து இது கிங் சைஸ் அக்கா? குவீன் சைஸ். இது வந்து நார்மலி எவ்வளவு வந்துச்சு? 700 அப்படி ஏதாச்சு லைக் இந்த பேஸ் கூட இதோட சேர்த்து வரும்ல? ஓ ஆமா ஆமா கரெக்ட். பெட் லைக் செப்பரேட்டா மேட்ரஸ் செப்பரேட்டா வாங்குனோம்னா 150 200 குள்ள நமக்கு கிடைக்கும். ஆனா இது பேஸுக்கு தான் லைக் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் பைசா. இப்போ எனக்கு அது 300க்கு கிடைச்சிருச்சு. சோ இதான் நீ வாங்குனது. யா என்ன பண்றாங்க ரெண்டு பேரும்? யோகா பண்ணிட்டு இருக்காங்க. ஃபைனலா ஒரு வீடை வாங்கி அந்த வீட்டுக்கு ரெண்ட் கொடுத்து சோபா இது வந்து வீடு ரெண்ட் ப்ராசஸ். வீடு வாங்குறதுக்கான ப்ராசஸ்லாம் அது அவ்வளோதான். ஒரு நாள் வரும் நீ இந்தியாவில் இருக்க ப்ராப்பர்ட்டி இல்லை காசை இங்கே மாற்றி வீடு வாங்குறதுக்கான நேரம். நம்ம அதாச்சும் நிறைய பேர் வாங்கல, நான் ஏன் இந்தியாவிலேருந்து இங்கே எடுக்கிறேன் காசை இங்கே எத்தனை வரேன் அப்படின்னா ஒரு நாள் வரும். அது அந்த நாள் வந்து இந்த மாதிரி தான். இந்த ஊரில் வீடு வாங்கணும், வெளிநாட்டில் இருக்கவங்களாம் வீடு வாங்கணும்னா நம்ம ஊர்லேருந்து காசை மாற்றி அதுக்கு தான் ஒரு நாள் வரும்னு சொன்னேன். பெருசு மார்ட்கேஜ்லாம் இருக்கும். எவ்வளோ 35 வருஷமா போட்டுருவாங்க அவ்வளோதான். ஸோ இதுதான் உன் வீடா? அப்போ சின்ன வீடு இல்லை, அதாவது பெரிய வீடு ஆக்சுவலாக. ஸோ இதுதான் வந்து ஹாமில்டன் சிட்டியில் வீடு தேடி கண்டுபிடிக்கிற ப்ராசஸ். நான் வந்து ரீசெண்டாக இப்போது இவங்க வீடு எடுத்தே ஒரு 2 months தான் ஆகுது. ஸோ இப்போது 2025 இதுதான் ப்ராசஸாக இருக்குது. இவ்வளோலாம் செலவாகுது. 2 bedroom இருக்கிற வீடெல்லாம் எடுக்கணும் அப்படின்னா ஆல்மோஸ்ட் $480 கிட்டத்தட்ட ஆகுது, எல்லாமே நியூசிலாண்ட் டாலர்ஸ். இப்போ வீடு பார்க்கணுன்னா முன்னாடியே லைக் ஒரு 2 to 3 months 4 months முன்னாடியே பார்ப்போம். லைக் இட்ஸ் வெரி ஹார்ட் டு கெட் அ ஹவுஸ். சரி, ஹார்ட் டு கெட் அ ஜாப் வேறு, அது வேறு விஷயம். இது வேறு விஷயம். ஜாப் இன்னும் ஈஸியாக கிடைக்கும், ஆனால் வீடு கிடைக்காது. ஆமாம் கரெக்ட், அதுவும் கரெக்டு தான். ஓகே, அப்புறமா வந்து நான் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். ஆக்சுவலாக ஹோம் டூர் இவ்வளோ தான். ஸோ இதுதான் ஹோம் டூர், முடிஞ்சு போச்சு ஹோம் டூர். அண்ட் நான் வந்து இன்னொரு விஷயம் எல்லாருக்கும் ஷேர் பண்ண நினச்சது வந்து நியூசிலாண்டில் நிறைய பேர் தமிழ் ஆளுங்களே வந்து யூடியூப் சேனலில் வந்து வீட்டை எப்படி எவ்வளோ ரெண்ட்டு எப்படி வாங்குறது, இது நான் வந்து ஃபஸ்ட்டு பண்ணல. நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் நியூசிலாண்ட்லேயே தமிழில் யூடியூப் பண்ணுறவங்க இருக்காங்க. அதில் வந்து நிறைய பேர் இருக்காங்க. அதில் வந்து நியூசிலாண்ட் தமிழச்சின்னு ஒரு அக்கா இருக்காங்க. அதுக்கப்புறம் லைஃப் அட் நியூசிலாண்ட் ஒரு அக்கா இருக்காங்க.
அதுக்கப்புறம் பிரகாஷ் நட்ராஜன் ஒரு அண்ணா இருக்கார், அவரு வீடியோ போடுவார். அதுக்கப்புறம் நான் இந்த நேம்ஸு இந்த யூடியூப் சேனல்லாம் நான் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் போடுறேன். ஸோ ஏன்னா அவங்களாம் நான் என்னோட பெரியவங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இன்னும் நிறைய வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் மமா வி கிவி தமிழச்சின்னு ஒருத்தங்க இருக்காங்க, நியூசிலாந்து தோழின்னு ஒருத்தங்க இருக்காங்க. எல்லாத்தையும் நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஆக்சுவலாக வேன் லைஃப் தமிழ்னு ஒருத்தவங்க வீடியோ போட்டிருக்காங்க. தமிழ் கிவின்னு ஒரு வீடியோ இருக்குது. கீ அண்ட் கா விலாக்ஸ் அப்படின்னு அவங்க ஒருத்தவங்க இருக்காங்க. வணக்கம் நியூசிலாந்து ஒரு சேனல் இருக்குது, அவங்க இருக்காங்க. கிவி தமிழா என்செட் அப்படின்னு ஒரு அண்ணா இருக்கார், அவர் இருக்கார். அப்புறம் கேட்ச் மை சேனல் அப்படின்னு ஒரு சேனல் இருக்குது, அதுலேயும் வந்து வீடியோ போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி இதில் இவ்வளோ பேர் வந்து நியூசிலாண்டில் இமிக்ரேஷன் பொறுத்து, வீசாவோட டாபிக்ஸு, அதுக்கப்புறம் ஸ்கூலிங் எப்படி இங்கே வந்து எக்ஸ்பென்சஸ் என்ன, இந்த மாதிரி இன் டீட்டெயிலாக வந்து போட்டிருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதில் நான் இவங்க எல்லா வீடியோஸும் நான் பார்த்துட்ருக்கேன் டெய்லி. டெய்லியில் இவங்க எல்லா வீடியோஸுமே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் இங்கே வந்ததுலேருந்து எனக்கு இவங்க வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன் நான். அதான் நிறைய பேர் இருக்காங்க. அப்புறம் நியூசிலாந்து தமிழ்னு ஒரு அண்ணா இருக்கார், நிறைய வீடியோஸ் போட்டிருக்காங்க, இதை பற்றி டீட்டெயில்டாகவே போட்டிருக்காங்க. ஸோ அவங்க வீடியோஸும் போய் பாருங்கள், உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் யாருக்கெல்லாம் வேணுன்றதும் அதில் கிடைக்கும். பிகாஸ் நான் வந்து எனக்கு என்ன தெரியுமோ அதை நான் ஃபுல்லாக சொல்லணும்னு பார்ப்பேன். எனக்கு சில விஷயத்தில் எதுவுமே தெரியலனா அதில் பாதி தான் தெரியும்னா அதை பற்றி நான் பேசுகிறதுக்கு விருப்பமே பட மாட்டேன். பிகாஸ் மிஸ்இன்ஃபர்மேஷன் கொடுத்துடக்கூடாது, ராங் இன்ஃபர்மேஷன் கொடுத்துடக்கூடாது அப்படின்றதுக்காக. இவ்வளோ சேனல் இருக்காங்க நியூசிலாண்ட்லேயே பண்ணிகிட்ருக்காங்க. நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணேன், இவங்கெல்லாம் ரொம்ப நாளாக பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க இன்னும் டீட்டெயில்டாக ஒரு வீடியோஸ்லையும் போடுவாங்க. எல்லா சேனல் நேம்ஸும் நான் போடுறேன் இந்த வீடியோவில். ஸோ உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது அந்த சேனல்ஸ்லாம் போய் பாருங்கள். அதில் எக்கச்சக்கமாக போட்டிருப்பாங்க. ஒரு இங்கே நிறைய ஜாப் கேட்டகரிஸ்க்கும் நிறைய போட்டிருப்பாங்க, வீசா ப்ராசஸ் போட்டிருப்பாங்க, இது எல்லாத்தையுமே போட்டிருப்பாங்க. ஸோ அதில் வந்து அவங்கவுங்களுக்கு சில விஷயங்களில் பர்சனல் லைஃப் ஷேர் பண்ணியிருப்பாங்க. அதை ஒருத்தவங்களோட விருப்பங்கள் பொறுத்து. இதில் சில பேர் அவங்க வீடியோஸில் அவங்க பர்சனல் லைஃப்பை ஷேர் பண்ணியிருப்பாங்க. சில பேர் அவங்க வீடியோஸில் வந்து என்ன இருக்குது, இந்த ஊர் எப்படி இருக்குது, கண்ட்ரியில் வந்து என்ன மாதிரிலாம் இருக்குது, வீசா ப்ராசஸ்லாம் என்ன, அது ஷேர் பண்ணியிருப்பாங்க. சில பேர் வந்து சேலரி ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ எல்லாமே இங்கே வந்து அவங்கவுங்களுக்கு இது என்னென்ன ஷேர் பண்ணணும்னு தோணுதோ எல்லாத்தையுமே அந்த வீடியோஸில் ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவ்வளோ வீடியோஸ் இருக்குது, சேனல்ஸ் இருக்குது நியூசிலாண்டில் மட்டும் தமிழுக்கு. கம்மு நிறா டே, இங்கே வாடா, கம்மியாக அவள் தான் மாட்டிக்கிட்டான், வாட்டர் மில்லனில் மாட்டிக்கிட்டான் ஒருத்தன். ஸோ இவ்வளோ சேனல்ஸ் இருக்குது. இது எல்லாமே நீங்கள் போய் டைம் இருந்தால் செக் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இந்த ஹோம் டூரோட முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோவை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பாய் பாய்.